கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த ரெண்டு காரியத்திற்காக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் கடந்து வரட்டும். நாங்கள் கர்த்தாவே மெய்யாகவே நீ தருகிறதை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொரு கணுக்கரகம் செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற அடியேனை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய சிலுவையை மாத்திரம் உயர்த்த உதவி செய்யும். மீட்பர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு விஷயம் கூட மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஞானம் மட்டுமல்ல, அநேக நன்மைகளை அவர் நமக்கு தருகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் 14:17 வாசிக்கும் போது செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதும் போது நாம் இவ்வுலகத்திலே அனுபவிக்கிறதற்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது சொல்கிறார், அவர் உன்னதத்திலிருந்து தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்மேல் என்ன செய்து பொழிந்தருளினார் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது தீத்தின் நிருபத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். தீத்துவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 7வது வசனத்தை வாசியுங்கள். அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையிலே எல்லாவற்றையும் அருளி செய்கிற கர்த்தர் விசேஷமாய் இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை அவர் தருகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஏறக்குறைய 600 வருஷங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி விதமாய் ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார். 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் என்ன செய்திருக்கிறார்? தங்கி இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் யார் தங்கி இருந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தாராம். அடுத்தது என்ன நடந்தது? அவர் பிறந்து வளர்ந்த போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் இப்படி வாசிக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக என்ன செய்தாராம்? விருத்தி அடைந்தார். அருமையானவர்களே, வசனம் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தது மட்டுமல்ல, அந்த ஆவியானவருக்குள்ளே அவர் என்ன செய்தாராம்?
விருத்தி அடைகிறவராய் காணப்பட்டார் ஒவ்வொரு நாளும். மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷங்களை வாசிக்கும் போது தேவன் தம்முடைய ஆவியை அவருக்கு எப்படி கொடுத்திருந்தாராம்? அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வித்அவுட் எனி மெஷர். அதற்கு அளவே இல்லை, அவ்வளவு ஆவியானவரை அவர் மேல் சம்பூர்ணமாய் பொழிய பண்ணியிருந்தார். ஆயினால் தான் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் என்ன செய்தாராம்? சுற்றி திரிந்தார். தேவ ஆவியானவர் எவ்வளவு அவசியம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர் கற்பத்தில் இருந்த போதே பரிசுத்த ஆவியினாலே உண்டாக்கப்பட்டவர். அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதிலே அவர் விருத்தி அடைகிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்தபடியினாலே அவர் தரித்திரருக்கு என்ன செய்தார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராய், நன்மை செய்கிறவராய் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலையில் இவைகள் எல்லாம் நமக்கு தருகிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். மனுஷன் அல்ல இவைகளை நமக்கு தருகிறது, கர்த்தர் தான் நமக்கு தர வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை என்ன செய்கிறார்? தருகிறார். நீதிமொழிகள் 9:10 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3:17 வசனத்தில் நான் வாசிக்கும் போது பரத்திலிருந்து வருகிற ஞானம். அப்போ கர்த்தர் எங்கே இருந்து அனுப்புகிறார்? பரத்திலே இருந்து, உன்னதத்திலே இருந்து தம்முடைய ஞானத்தை அவர் நமக்கு என்ன செய்கிறவா? சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:5 வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமலும் ஆவியினாலும் பலத்தினாலும் பாருங்கள், பலப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்டதாய் காணப்படுகிறது. அப்ப எங்க பிரசங்கம் எப்படிப்பட்டதல்ல? நயவசனம் உள்ளது அல்ல. அங்க வசனத்துல வாசிக்கிற பிரகாரம் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனிப்புக்குரியது அல்ல. அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் காணப்படுகிறது. அப்படியானால் இந்த காலை வேளையிலே அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஞானம் பரத்திலே இருந்து கொடுக்கப்படுகிற ஒன்று. தேவன் தான் ஞானத்தை என்ன செய்கிறார்? தருகிறார். பிசாசும் இவ்வுலகத்துக்குரிய ஞானத்தை தருகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் அதற்கும் இதற்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. நாம் யாக்கோபு 3:17 வாசித்தோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ எப்படி? முதலாவது சுத்தமுள்ளதாயும், அடுத்தது சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்ப உலகத்தின் ஞானம் எப்படிப்பட்டது? அது அழிவுக்குரியது. உலகத்தின் ஞானத்தினாலே நிறைந்திருந்தால் அழிவுக்கு ஏதுவாய் கடந்து போக வேண்டியதாயிருக்கும். ஆனால் நமக்கோ தேவன் தம்முடைய உன்னதத்தின் ஞானத்தினால் என்ன செய்திருக்கிறார்? நிறைத்திருக்கிறார். இந்த காலையில் ஒரு 3 பேரை உங்கள் முன்பாக நான் வைக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். நேரம் எனக்கு எப்படி அனுமதிக்கவோ தெரியவில்லை. வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வாசிப்போமா?
மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், நல்ல கவனிப்போம், இந்த காலை வேளையில முதலாவது ஸ்தேவானை குறித்து நாம் சற்று சிந்திக்க இருக்கிறோம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நன்றாய் கவனிப்போம். இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் சீஷருடைய தொகை என்ன செய்தது? பெருகின போது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் சரியாய் விசாரிக்கப்படவில்லை என்கிற ஒரு பிராது கடந்து வந்தது. அப்போஸ்தலரிடத்திலே போய் அந்த காரியத்தை அவர்கள் முறையிடுகிறவர்களாய் காணப்பட்டார். அப்பொழுதுதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாய் சொல்லுகிறார். 12 பேரையும் வரவழைத்து சீஷர் கூட்டத்தை அவர்களுக்கு முன்பதாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். வசனம் சொல்லுகிறது, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரிப்பது எங்களுக்கு எப்படிப்பட்டது அல்ல, தகுதி உள்ளது அல்ல. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலைக்காக என்ன செய்வோம்? ஏற்படுத்துவோம். எல்லாருக்கும் இந்த யோசனை எப்படி இருந்ததாம்? பிரியமாய் காணப்பட்டது. ஆகினாலே வசனத்தில் வாசிக்கிறோம், 5வது வசனத்தில் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். அருமையானே, இந்த காலையிலே நாம் நிறைந்திருக்க வேண்டிய சில அபிஷேகத்தை குறித்து உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஸ்தேவானை குறித்து சொல்லப்படுகிற காரியம், அவன் விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் காணப்பட்டவன், விசுவாசமும் ஞானமும் நிறைந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்து சபையாருக்கு சொல்வார், நாங்களோ விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் என்று பேசுகிறோம் என்று சொல்லுவார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஜீவிதத்தில் முதலாவது தேவையான ஒரு காரியம் ஞானத்தோடு கூட விசுவாசம் தேவையாயிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய விசுவாச ஜீவிதத்தில் நாம் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோமா? அப்போஸ்தலன் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்கள்? சோதித்து அறிந்து பாருங்கள். நீங்கள் பரீட்சைக்கு நீங்களே பரீட்சித்து பாருங்கள். பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் என்ன செய்வீர்கள்? அறியீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திலே பரீட்சை வரும்போது அதில் நிற்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. இன்றைக்கு நாம் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் காணப்படுகிறோமா என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு சம்பவத்தை நான் கடந்த ராக்காலத்திலே நான் சாட்சியை கேட்டேன். அந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் சொல்ல விரும்ப இதோடு சம்பந்தப்பட்டபடியினாலே சொல்லுகிறேன். ஒரு அருமையான ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் குடும்பத்தில் பிறந்து
அவருடைய பாரம்பரியத்தின்படி வளர்க்கப்பட்ட ஒரு அருமையான சகோதரர், நல்ல உத்தியோகத்திலே காணப்பட்டவர். கர்த்தர் ஒரு நாளில் அவரோடு கூட பேசி அவரை இந்த கனமான ஊழியத்திற்கு அழைத்தார். ஊழியத்தை பல வருடங்கள் உண்மை உத்தவமாய் செய்தார். ஆனால் திடீரென்று அவருக்கு பலவீனப்பட்டு சரீரம் எல்லாம் உருக ஆரம்பித்தது, மெலிந்து போனார். பரிசோதித்த போது அவருக்கு கேன்சர் என்று சொல்லப்பட்டது. கேன்சருக்காய் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காய் அனுமதிக்கப்பட்டார். நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், 34 முறை கீமோதெரப்பி செய்யப்பட்டது. 30 முறைக்கும் அதிகமாய் எலக்ட்ரிக்கல் ஷாக் அவர்கள் கொடுத்தார்கள். எது செய்தும் அவருடைய சரீரத்தில் ஒரு மாற்றமும் வரவில்லை. அவருடைய படுக்கையை சுற்றிலும் அநேக கேன்சர் பேஷண்ட்டுகள் படுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கண் விழித்து பார்த்தால் ஒருவரை காணவில்லை, கேட்டால் அவர் மரித்து விட்டார் என்று சொல்லுவார்கள். இவருடைய ஜீவிதத்தில் நானும் மரித்து விடுவேன் என்கிற ஒரு எண்ணம் கடந்து வந்தது. இவரை பார்க்க அநேக போதகர்கள் மற்ற எல்லாரும் வருவார்கள். வரும்போதெல்லாம் இவருடைய சுகத்திற்காக அவர்கள் ஜெபித்து கடந்து போவது வழக்கம். இவரும், ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் தர வேண்டும் என்று கேட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு போதகர் வந்தார். அவரை பார்த்து சொன்னார், பாஸ்டர், என்னுடைய சுகத்துக்காய் ஜெபிக்க வேண்டாம், நான் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படும்படியாய் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னாராம். அப்பொழுது இவருக்குள்ள கடைசியாய் ஒரு ஆசை ஒன்று காணப்பட்டது. இந்த போதகர் ஜெபித்து போன பிற்பாடு நம்முடைய மனைவியிடத்தில் சொல்லி கொஞ்சம் சாப்பாடும் அதில் மீன் குழம்பு ஊற்றி தன் கையால் பிசைந்து அதை சாப்பிட்ட பிறகு தன்னுடைய மரணம் வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். எல்லாருக்கும் சாப்பிடும்போது உமிழ்நீர் உமிழ்ந்து வரும். ஆனால் அவருக்கோ உமிழ்நீர் நின்று போயிற்று. எலக்ட்ரிக்கல் ஷாக் அதிகமாகி கொடுத்தது நிமித்தம் கொஞ்சம் கூட உமிழ்நீர் வரவே வராது, சுரக்காது. இந்த சுரப்பிகள் எல்லாம் முற்றிலும் கெட்டு போயிற்று. இந்த ஆசையோடு கூட படுத்திருந்தார். அந்த போதகரிடத்தில் சொன்னார், என்னுடைய கடைசி யாத்திரைக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அந்த போதகர் ஜெபித்த ஒரு ஜெபம், ஆண்டவரே இவரை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்குமானால் இவருக்கு சுகத்தை தந்து இவரை பலப்படுத்தும். ஒருவேளை இவருடைய ஜீவிதத்தில் இவர் செய்ய வேண்டிய ஊழியம் இதோடு கூட முடிந்திருக்குமானால் நம்முடைய ராஜ்யத்தில் வேதனையின்றி எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தார். அவர் போய்விட்டார். இவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஆசை, இந்த ஆசை எப்படியாயிலும் மீன் குழம்போடு கூட சாப்பிட வேண்டும் என்று சொல்லி மனைவியிடத்தில் சொன்னார். மனைவி சரி கடைசியாய் கேட்கிறார், கொண்டு வந்து கொடுப்போம் என்று கொடுத்தார்கள். அவர்கள் சாப்பிட அவர் தன்னுடைய ஆகாரத்திற்காக ஜெபித்த போது கர்த்தருடைய வல்லமையுடைய சரீரத்துக்குள்ளே இறங்க ஆரம்பித்தது. முதலாவது வாயை எடுத்து வைத்தார். கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். நான் சொல்லுகிறேன், உங்களோடு கூட அவருக்கு முற்றிலும் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு முடித்த போது பரிபூர்ண சுகம் உண்டாயிற்று. டாக்டர்கள் பரிசோதித்த போது கேன்சருக்குரிய ஒரு அடையாளமும் இல்லை என்று சொல்லி சொன்னார்களாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், அந்த கேன்சருக்காக காணப்பட்ட அந்த உமிழ்நீர் இதுவரைக்கும் எனக்கு சுரக்கவில்லை. அது ஒரு காரியம் என்னை ஞாபகம் ஊட்டி கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் ஒன்று சொல்வேன், நான் என் சரீரத்தில் அந்த உமிழ்நீர் சுரக்காத நேரத்திலும் கர்த்தரை நான் இவ்வளவாய் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னால், உமிழ்நீர் சுரந்து இவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நீங்கள் எவ்வளவு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய சாட்சியை முடித்தார். எவ்வளவு உண்மை! வாழ்க்கையில சரீரத்தில் குறைவு இருந்தாலும் நான் கர்த்தரை துதியாமல் இருப்பதில்லை. காரணம், என்னை படுகுழியிலே இருந்து என் கண்களுக்கு முன்பதாய் அநேகர் மரித்து போயிருந்த போது கர்த்தரை விடுவித்தாரே. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கிற நீங்கள் ஏன் கர்த்தரை துதிக்க கூடாது என்று சொல்லி கேட்டார்.
உண்மையாகவே என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓட ஆரம்பித்தது. ஏன் இதை சொல்லுகிறேன்? அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பித்தது. கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை அவர் என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். நாம் விசுவாசி என்ற பெயரை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யல? செயல்படவில்லை. காரணம், கர்த்தர் செய்வாரா? We are underestimate the Lord. கர்த்தரை குறைவாய் நினைக்கிறோம். இதை செய்வாரா? அவர்களுக்கு செய்வார், இவர்களுக்கு செய்வார். பாசி சொல்றாரே, எத்தனையோ சாட்சியை கேட்டு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சிருப்பார், எனக்கு செய்ய மாட்டார் ஐயா. ஏன் அப்படிப்பட்ட அவிசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளே வருகிறது? அருமையானவர்களே, விசுவாசத்தை உங்களுக்குள்ளே துவக்கிறவர் அவர் அல்லவா? வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கி வைத்த ஆண்டவர் அந்த விசுவாசத்தில் நீங்கள் பழகி பெருக வேண்டும் என்றல்லவா விரும்புகிறார். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வந்து வாசிக்கிற வழியிலே விசுவாச வீரருடைய பட்டியலை நாம் பார்க்கிறோம். உங்களுக்காக 1-2 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். 33ஆவது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், தப்பினார்கள், பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். இது எல்லாம் எதினாலே? விசுவாசத்தினாலே. யார் பேர்ல? தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசம். தானியேல் சொல்லுகிறாரே, நான் என் தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தினாலே. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி, எங்கே போயிட்டு? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு என்ன செய்ய கடவது, ஆக கடவது என்று சொல்லுகிறோமா? நீர் எழுதி வைத்த நம்முடைய வார்த்தையை என் வாழ்க்கையை செயல்படுத்தும்படியாய் நன்மை நோக்கி ஜெபிக்கிறேன் என்று கேட்கிறோமா? விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்று. கர்த்தர் அருளி செய்கிற அந்த விசுவாசத்துல நாம் எவ்வளவு உறுதியாய் காணப்படுகிறோம். ஆபிரகாமை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவன் தன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவே இல்லை. அவன் ஒரு நாளும் பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்தில் அவன் என்ன ஆனான்? வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்தேவானுடைய வாழ்க்கையில முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் காணப்பட்டான். இரண்டாவது, அதே ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மற்றொரு காரியம் 8வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் என்ன செய்யப்பட்டிருந்தான்? நிறையப்பட்டிருந்தான். ஸ்தேவான் விசுவாசத்தில் மட்டுமல்ல, அதோடு கூட எதினாலும் நிறையப்பட்டிருந்தான்? வல்லமை. அருமையானவர்களே, தேவனுடைய வல்லமை மனுஷிக வல்லமை அல்ல. ஆகாரத்தை புசிக்கிறதுனாலே காணப்படுகிற வல்லமை அல்ல, அல்லது பலன் அல்ல. அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டுமே. வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்து பலன் அடைந்து. கர்த்தர் வல்லமையினாலே நம்மை நிறைக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வல்லமையினாலே நாம் நிறைந்தவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறதே, அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தாராம்? அபிஷேகம் பண்ணினார். வல்லமையின் ஆவியானவர் அவர். நமக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவராய் காணப்படுகிறார். பலத்தின் ஆவியானவர் அவர். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு என்ன செய்கிறவர்? உதவி செய்ய போதுமானவராய் காணப்படுகிறார். அதனால் தான் பவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, உன் பலவீனத்திலே என் பலன் என்ன செய்யும்?
பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தபடியினாலே கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லுகிறது, அவன் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மேலையும் தமது வல்லமையின் ஆவியானவரை ஊற்றியிருக்கிறாரே, நம்மை கொண்டும் செய்ய அவர் விரும்புகிறாரே, நாம் அதற்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? இனி மூன்றாவது காரியம் 10வது வசனத்தை வாசிப்போம். 10வது வசனம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் என்ன செய்யாமற் போயிற்று. பாருங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க ஒருவனாலும் என்ன செய்ய முடியல, கூடாமற் போயிற்று. தேவ ஞானத்தினாலும் தேவ ஆவியினாலும் நாம் நிரப்பப்பட்டு இருப்போமானால் ஒருவனும் நமக்கு என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:31, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். யார்? இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு யாராய் மாறினாராம்? ஞானம். அவரே நம்முடைய ஞானமாயிருக்கிறார். நீங்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாய் நிறுத்தப்படுகிற வேளையில என்னத்தை பேசுவோம், என்னத்தை சொல்லுவோம் என்று என்ன செய்யாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு என்ன செய்யப்படும், அருளப்படும். பேசுகிறது யார் அல்ல, நீங்கள் அல்லவே. அருமையானே, சூழ்நிலைகள் அப்படி வரும்போது தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்கிறவர், வார்த்தைகளை கொண்டு பேசுகிறவராய் காணப்படுகிறார். அந்த பேசுகிற ஞானத்தை எவரும் என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க கூடாது என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. காரணம், அவர்களுடைய ஞானத்தை பார்க்கிலும் தெய்வீக ஞானம் எப்படிப்பட்டது, மேன்மையானதாய் காணப்படுகிறது. அடுத்த காரியத்துக்குள்ள வருவோமானால் கர்த்தருடைய வசனம் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 7:55, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் என்ன செய்கிறேன். பாருங்கள், கர்த்தர் ஆவியை கொடுத்தாரே, அந்த ஆவியினாலே தரிசனங்களை காண்கிறவனாய் காணப்படுகிறார். The spirit of vision, தரிசனத்தை, கர்த்தருடைய மகிமையை கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். எல்லாரும் கல்லெறியும்படியாய் பற்களை கடித்து கொண்டு நிற்கிற வேளையில ஸ்தேவான் முழங்காற்படியிட்டு வானத்தை என்ன செய்தான், அண்ணாந்து பார்த்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் என்ன செய்கிறேன், காண்கிறேன். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவனாய கர்த்தரை தரிசிக்கும்படிக்கு செய்ய வல்லவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில், நெருக்கங்களின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, நமக்கு விரோதமாய் ஜனங்கள் கூடி நிற்கிற வேளையில ஸ்தேவானுடைய கண்கள் மனுஷரை அல்ல பார்த்தது, உயர பார்க்கிறவனாய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நமக்கு நெருக்கங்களும் பாடுகளும் பிரயாசங்களும் எத்தனையோ காணப்படுகிறது. நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்முடைய கண்கள் உதவி செய்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கிறதா? சகாயம் செய்கிற கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோமா? சொல்லுகிறோம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லுவோம். எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுவோம்.
ஆனால் நம்முடைய கண்கள் அங்க அல்ல, மனுஷரையே இன்னும் நோக்கி பார்க்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் நோக்கி பார்க்க வேண்டிய இடம் உயரத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? சங்கீதக்காரன் அதைத்தானே சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் அவருடைய இமைகள் நம்ம என்ன செய்கிறதாம்? சோதித்து அறிகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்தால் நிச்சயம் நம்முடைய ஜீவிதத்தில் சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தரிசன ஆவியை பெற்றவனாய் ஸ்தேவான் காணப்பட்டான். அருமையானவர்களே, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் எல்லாம் அவர்கள் கர்த்தரை தரிசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். பார்த்தீர்களா? ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த போது தரிசனத்தை கண்டது போல யோவான் அப்போஸ்தலனும் பத்மோ எனும் தீவிலே நாடு கடத்தப்பட்ட வேளையிலே தனிமையாயிருந்த போது கர்த்தருடைய நாளில் அவன் என்ன செய்தான்? ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்டான். ஆவியினாலே நிறைந்து ஆவிக்குள்ளாக்கப்பட்ட வேளையிலே முதலாவது அவன் கண்ட காட்சி என்ன? மனுஷகுமாரனை அவன் தரிசிக்கிறவனாய் காணப்பட்டான். வசனத்திலே நான் வாசிக்கிறோம், ஒரு எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் எனக்கு பின்னாக கேட்டது. அந்த சத்தம் என்னதென்று நான் அறியும்படிக்கு நான் திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்கு பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் என்ன செய்தேன்? கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அருமையானே, அவரை நான் கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் நான் என்ன செய்தேன்? விழுந்தேன். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய யோவான் கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் கண்டார். நம்முடைய பாடுகளின் வேளையில கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தும்படிக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய பாதத்திலே அப்போஸ்தலன் விழுந்த போது அங்க வசனம் சொல்லுகிறது. தம்பி அதை வசனத்தை போடுப்பான். வெளிப்படுத்தல் 1:15-17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நெருக்கத்தின் மத்தியிலே, தனிமையின் மத்தியிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, நிராகரிக்கப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவன் தாழ விழுந்த போது தம்முடைய வலது கரத்தை அவன் மேல் என்ன செய்து வைத்து அவனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் என்ன செய்தேன்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் என்ன செய்கிறேன்? உயிரோடு கூட இருக்கிறேன். நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் காணப்படுகிறவர். நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் காணப்படுகிறவர். அருமையானவர்களே, ஆவிக்குள்ளாகும் போதெல்லாம் அவன் தேவ தரிசனங்களை கண்டதை நாம் பார்க்கிறோம். அதே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? 4ஆம் அதிகாரம்
4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தம் இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு என்ன செய்வேன் காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே நல்ல கவனிங்க, நான் உனக்கு என்ன செய்வேன் காண்பிப்பேன் என்று சொன்னவர் ஏறி வா என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்போஸ்தலன் என்ன ஆனானாம்? ஆவிக்குள்ளானான். இனி சம்பவிக்க போகிற சகல சம்பவங்களையும் அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தின் முடிவிலே நடக்க போகிற சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அருமையானே, இது எப்பொழுது சம்பவிக்கும்? கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, உலகத்தில் காணப்படுகிற தேவனுடைய சபையானது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சம்பவிக்க போகிற காரியங்கள் தான் 4ஆம் அதிகாரத்திலே இருந்து நான் வாசிக்க முடியும். 19ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை குறித்து நான் வாசிக்கிறோம். அருமையானே, 21ஆம் அதிகாரத்தில் அங்கே மகாநகரமாக எருசலேம் பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். அங்கே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலையில நம்முடைய ஜீவிதத்தில் நாம் எந்த ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம்? அநேக சமயத்தில் நாம் தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் போல ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தேவானோ பரலோகத்தின் காட்சியை காண்கிற ஒரு தரிசன ஆவியை உடையவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று. ஆனால் நம்முடைய தமிழ் பைபிள்ல அப்படி அல்ல. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இதை சொல்லிட்டு தான் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. தீர்க்க தரிசனத்தினால்தான் அநேகர் என்ன செய்யறாங்க? சீர்கெட்டே போறாங்க. ஆனா இந்த வசனம் சரியல்ல, சரியாய் மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆங்கில வேதாகமம் இருக்குமானால் யாரை வச்சிருக்கிறது? இங்கிலீஷ் பைபிள். ஒரு திருட்டு இல்லையா? யாரு வாசிப்பா? Proverbs 28:19. Where there is no vision, the people perish. என்ன எழுதி இருக்கு? Where there is no prophecy, the people perish இருக்கா? இல்லை. தீர்க்க தரிசனம் என்றால் ஆங்கிலத்தில் prophecy என்று பெயர், அதனுடைய சரியான அர்த்தம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Where there is no vision, the people என்ன செய்கிறார்? perish என்று வருகிறது. அப்ப தரிசனம் இல்லாத, கர்த்தரை குறித்த ஒரு தரிசனம், பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம் இந்த உலகத்திலேயே நாம் எப்பவும் குப்பை கூட்டிகிட்டே இருப்போம் நினைச்சிட்டே இருக்காங்க அநேகர். இல்லைங்க விசுவாச குடும்பத்தாரே, நாம் நித்தியமாய் இந்த உலகத்திலே இருக்க அழைக்கப்படவில்லை. சீக்கிரமாய் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. தானியேல் கண்டானே தரிசனம், இந்த கல் உருண்டு வந்து அவனுடைய பாதத்தில், அந்த பெரிய சிலையினுடைய பாதத்தில் என்ன செய்ததாம்? மோதினது. அந்த பாதம் எப்படிப்பட்டதா இருந்ததாம்? பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். இப்ப உலகத்துல எல்லாமே கூட்டாட்சி தத்துவம் தான். 10 கட்சி 20 கட்சி ஒன்னாய் சேர்ந்து கொண்டு ஆட்சி செய்கிற காலகட்டம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான்
கைகளால் வேர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் பாதத்தில் விழுந்தது. அந்த சிலையோ நொறுங்கி போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் பெரிய பர்வதமாகி பூமியை முழுவதும் என்ன செய்தது? அடுத்த ஒரு ராஜ்யம் உண்டானால் அது கிறிஸ்துவின் ராஜ்யமே அல்லாமல் வேறே அல்ல. அருமையானவர்களே, எல்லா அரசாட்சிக்கும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? முடிவுண்டாக்க போகிறார். நித்தியமாய் இந்த உலகத்தில் ஆட்சி செய்வோம், காலகாலமாய் ஆட்சி செய்வோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நித்தியமாய் ஆட்சி செய்ய ஒருவர் வரப்போகிறார். நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் இந்த உலகத்தை அவர் நித்தியமாய் அரசாள போகிறவர். அவர் சபையை சேர்த்துக் கொள்ள மணவாளனா என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அருமையானே, ஒரு தரிசன பார்வை நமக்கு தேவை. என்ன தரிசன பார்வை? நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் நித்தியத்துக்குரியவர்களாய் காணப்படுகிறோம். நித்தியத்திற்காய் நம்மை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் நமக்கு எப்போதும் தேவை. அந்த தரிசனம் இருக்கிறதா? இன்னைக்கு அநேகர் கண்ண மூடி தரிசனம் பார்த்தேன் பாஸ்டர், எனக்கு பெரிய பங்களா கிடைக்கிற மாதிரி. நீங்க அதை நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க, அது கிடைச்சிருக்கு, அது தரிசனத்தில் வந்துருச்சு. தொல்லையின் மிகுதியினாலே சொப்பனம் பிறக்குமா? எதை நினைக்கிறோமோ அது வரும். அருமையானே, சில பேர் சாவையே நினைச்சிருக்காங்க. செத்துருவோமா? என்னைக்கோ சாவ போறதுக்கு இன்னைக்கே அதை யோசிச்சுட்டு இருக்கணும். மரணம் நம்முடைய கையில் அல்லவே. மரண நாட்களை நியமிக்கிறவர் கர்த்தர். அவர் என்றைக்கு நம்மை கூப்பிட நினைக்கிறாரோ அன்றைக்கு நான் கடந்து போகலாம். ஆனால் அதுவரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டியது அவசியம், சீர்பொருந்த வேண்டியது. யாரோடு ஒப்புரவாக வேண்டுமோ அவர்களோடு எல்லாம் ஒப்புரவாக வேண்டும். எந்த பாவம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தலை தூக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தேவனோடு மனுஷரோடும் என்ன செய்ய வேண்டும்? நல்மனசாட்சி உடையவர்களாய் ஜீவிக்க வேண்டும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு தரிசன ஆவியை உடையவர்களாய் காணப்படும். அடுத்த ஒரு காரியம், வசனத்தை வாசிக்கலாம். 60வது வசனத்தை 59வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனியுங்கள். தேவனே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். தன்னுடைய ஆவியை கர்த்தருடைய கையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆவியை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். ஒருவேளை நம்முடைய மரணம் நெருங்கினாலும், கர்த்தாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆவி நமக்கு தேவை. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆவி நமக்குள்ள இருக்குமானால் நாம் எதை குறித்து என்ன செய்ய மாட்டோம்? கலங்க மாட்டோம். அவன் அப்படி சொன்ன வேளையில அவர்கள் மேல் என்ன செய்தார்களாம்? கல்லை எரிகிறவர்களாய் காணப்பட்டார். நீ அடுத்த காரியத்தை நான் வசனத்தில் வாசிப்போம். 60வது வசனத்தை வாசிக்கலாம். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை என்ன செய்யாதிரும். நல்ல கவனிங்க, எப்படிப்பட்டதான ஆவி அவனுக்குள்ள இருந்தது? மன்னிக்கும் ஆவி. கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாய் காணப்பட வேண்டும்.
1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் மேல இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நீங்கள் யார்? கிறிஸ்துவினுடையவர்கள். சொல்லுங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ஆனால் கிறிஸ்துவின் ஆவியினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? அபிஷேகிக்கப்பட்டவர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நான் செத்தாலும் சாவனே தவிர எங்க மாமியாரை நான் மன்னிக்கவே மாட்டேன். கிளவி செத்து சாவிட்டோம். எத்தனை பேர் விசுவாசி இங்க வந்தா? நல்ல கவனிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை குறித்து பேசுறவர்களுக்காகவும் அவரை குறித்து தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கார், ரெக்கார்ட். அப்படின்னா எத்தனை புஸ்தகம் வேணும் அவருக்கு? எதுக்கு புஸ்தகம் தேவை? இப்ப கம்ப்யூட்டர்ல பாருங்க, எத்தனையோ காரியம் உள்ள அடங்கி இருக்கு. எடுத்தா ஒரு இத்தினூண்டு ஒரு டிஸ்க் தான் இருக்கு, இத்தினூண்டு தான். மாஸ்டர் கம்ப்யூட்டர் அவர்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த காலையிலே நான் ஒன்று சொல்கிறேன், நாம் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள்? மன்னிக்கிறோமா? நமக்கு யார் தீங்கு செய்தாலும் மன்னிக்கும் இருதயம் நமக்கு தேவை. அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, மன்னிக்கிறோமா? சின்ன குற்றம் செஞ்சாலும் மன்னிக்கிற தன்மை இல்லை. ஏன் என்று தெரியவில்லை. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவிதத்தில் மன்னிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நஷ்டம் வந்தாலும் சரி, அதனால எத்தனை நஷ்டம் வந்தாலும் சரி, அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. கிறிஸ்துவின் ஆவி எப்படிப்பட்ட ஆவி? மன்னிக்கிற ஆவி. இன்னைக்கு அந்த ஆவியை நாம் உடையவர்களாக இருக்கிறோமா? நான் அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். வாசிப்ப 2வது ஒரு மனுஷனை குறித்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் சுருக்கமாய் நான் பேசுகிறேன். தேவனோ அவனோடே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் என்ன செய்தார்? ஸ்தேவானுக்கு ஞானத்தையும் விசுவாசத்தையும் மற்ற எல்லா ஆவியை அருளினார் வசனத்தில் பார்த்தோம். இங்க 2வது ஒரு நபர் யோசேப்பு. தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்தில் அவனுக்கு என்னத்தை கொடுத்தாராம்? கிருபையையும் ஞானத்தையும் என்ன செய்தார்? அருளினார். கிருபையும் ஞானமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஞானத்தினாலே அவனுக்கு கிடைத்த 3 காரியத்தை மட்டும் வசனம் மட்டும் சொல்லிட்டு போறேன், நேரம் இல்லை. வாசிப்ப முதலாவது அப்போஸ்தலர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிக்கிறார். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவனுக்கு இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. கிருபையும் ஞானமும் அருளினாரே. அதனாலே வெளிப்பட்டது என்ன? ஆலோசனை கொடுக்கிற ஒரு நல்ல ஞானத்தினாலே யோசேப்பு நிறையப்பட்டிருந்தார். இன்னைக்கு நம்ம மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்றோம். அந்த ஆலோசனை எப்படிப்பட்டதான ஆலோசனை? ஒரு தேசத்திற்கே அந்த தேசம் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக
யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் அவனுக்கு ஆலோசனை பார்வோனுக்கு கொடுக்க ஏதுவாயிருந்தது. பார்த்தான், இந்த ஆலோசனையை பார்க்கணும் பெரிய ஒரு ஆலோசனை வேற யாரிடத்திலும் இல்லை. சொல்லுகிறான், அவனே வாய் திறந்து, உன்னை போல ஞானமும் விவேகம் உள்ள மனுஷன் வேறு ஒருவனும் இல்லை. எதினாலே வந்தது? தேவனுடைய ஆவியினாலே. தேவ ஆவியானவர் யார் உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் நல்ல ஆலோசனைகள் என்ன செய்யும்? வெளிப்படுகிறதாய் காணப்படும். ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் என்ன உண்டாகுமாம்? சுஸ்தம் அல்லது ஆரோக்கியம் உண்டாகும் என்று எழுதப்பட்டது. ஒரு காரியத்திலே முடிவு உண்டாகும். நமக்கு தேவை இந்த நாட்களிலே நல்ல ஆலோசனைக்காரராய் நாம் காணப்படுவோம். மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனையை நாம் சொல்லுகிறோமா? சீரிய தேசத்திலே நாகமான்கிற ஒருவன், அவன் இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு வந்து ஒரு சிறு பிள்ளையை அவன் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். தன் வீட்டில் வேலைக்காரி. ஆனால் அவள் ஒரு நாளிலே தன் எஜமாட்டியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவரிடத்திலே கடந்து போவாரானால் என் எஜமான் சுஸ்தமாவான் என்று சொன்னார். யோசித்து பாருங்க, சின்ன பெண் தான், அவருடைய ஆலோசனை என்ன செய்தது? ஒரு பெரிய தளபதியை சுஸ்தமாக்கத்தக்கதாய் வழி நடத்திற்று. இஸ்ரவேலின் தேவன் யார் என்று அவனும் என்ன செய்தான்? கண்டுகொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஆலோசனை எப்படி? கர்த்தருக்கு நேராய் நடத்துகிற ஆலோசனையை நாம் மற்றவரிடத்தில் சொல்லுகிறோமா? இரண்டாவது ஆவி எப்படிப்பட்டது? வாசிப்ப 41 அதிகாரம் ஆதியாகமம் 16வது வசனத்தை வாசிப்போம். 16வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக. இரண்டாவது அவனுக்கு உண்டாயிருந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொன்னால், வசனம் சொல்கிறது தாழ்மையின் ஆவி. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் அல்ல, தேவனே. அப்ப நான் தன்னை மறைத்து கொண்டு தேவனை உயர்த்துகிற ஒரு தாழ்மையின் ஆவி உண்டாயிருந்தது. நம்மிடத்துல உண்டா? யார் காயில் ஜோகம் பண்றோம், சுகமாயிருச்சுன்னா எல்லாத்துட்டையும் சொல்றோம், அப்படி இப்படி ஆக்கும், நான் அப்படி கை வச்சேன், இப்படி ஜோகம் பண்ணேன். அல்லங்க, நம்ம ஒன்றும் இல்லை. கர்த்தர் கிரியை செய்யாவிட்டால் ஒன்றும் நடைபெறாது என்பதை நம்ம நன்றாக அறிய வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்களே. மார்க் 16. இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே கூட பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அங்க இன்னொரு வசனம் இருக்கு அம்மா மேல, அதுக்கு அடுத்ததுதான் வருவீங்க. அவர்கள் புறப்பட்டு போய் அந்த வசனம் தான் கீழே தான் வருவீங்க. 20வது வசனம் வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே உறுதிப்படுத்தினார். யார் கிரியை செஞ்சது? கர்த்தர். கர்த்தருக்கு சேர வேண்டிய மகிமையை நாம் ஒரு நாள் எடுத்துக்கொள்ள கூடாது. கர்த்தர் தான் எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் புகழ்ச்சிக்கு யாராய் இருக்கிறார்? பாத்திரராய் காணப்படுகிறவர். நான் தான் செஞ்சேன் இல்லையா, என்னாலே அல்ல, அது கர்த்தராலே ஆயிற்று. அருமையான யோவான் ஸ்நானகன் சொல்வார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நாம் அந்த ஆவியை உடையவர்களாக இருக்கிறோமா? தாழ்மையின் ஆவி. இன்னும் சொல்ல போனால் தன்னை மறைத்து கொண்டு, ஒருவேளை தன் மூலமாய்
நடைபெற்றிருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிற ஒரு ஆவி நமக்கு தேவை. யோசேப்பு சொப்பனக்காரன் தான், ஆனால் சொப்பனத்தை வியாக்கியானம் செய்யும் ஆவியையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆயினாத்தான் சிறையிலே காணப்பட்ட அந்த 2 பேருக்கும் சொப்பனத்தை வியாக்கியானம் செய்தான். இப்பொழுது அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்திற்று? அரண்மனையில கொண்டு போய் நிறுத்திற்று. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியை நீங்கள் சரியானபடி முறைப்படி பயன்படுத்துவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். யோசேப்பை உயர்த்தினவர் உங்களையும் மேன்மைப்படுத்த போதுமானவர். நம்மை எப்பொழுதும் மறைத்துக் கொள்ள பார்ப்போம். 3வது ஒரு ஆவி யோசேப்பிலே காணப்பட்டது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஏன் இப்படி பேசினான்? யாக்கோபு மரித்து விட்டான், அவனை அடக்கம் செய்தாயிற்று. இப்ப சகோதரர் எல்லாருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி. நீ அப்பா இல்லை, நம்முடைய சகோதரனாய் யோசேப்பு அதிகாரத்திலே காணப்படுகிறான், எதையும் செய்ய அவனாலே முடியும். ஆயினால் அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? வசனத்தை பாருங்கள், 16-17 வசனங்களிலே, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராக இருக்கிற நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொன்னானா? வசனமே அப்படி இல்லை. இவங்களா ஒரு கதை விடுறாங்க, எங்கே தங்களை கூட்டிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவானோன்னு பயத்தில் அப்படி சொன்னாங்க. ஆனா யோசேப்பு அப்படிப்பட்டவன் அல்ல, பழிக்கு பழி வாங்குறவன் அல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் பழிக்கு பழி வாங்குறாங்க. அவன் 1 செஞ்சுட்டானா, நான் 2 செய்ய போறேன். அல்லையா, கிறிஸ்தவ ஜீவிதம் மன்னிக்கிற அனுபவம், எப்போதும் மன்னிக்கிறவர்களாய் காணப்படுவோம். 3வது ஒரு நபரையும் சொல்லிவிட்டு நான் முடிவு செய்கிறேன். வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஞானமும் அவனிடத்தில் என்ன செய்யப்பட்டது? போதுங்க. இங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை ராஜாவுடைய மனைவி சொல்கிறாள், நம்முடைய தேசத்தில் ஒரு புருஷன் இருக்கிறார், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனில் என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. அப்ப தேவ ஆவியை பெற்ற தானியேல் வாழ்க்கையில் ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராய் கதகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். முதலாவது ஜெபத்தின் ஆவி காணப்பட்டது. அருமையானே, சூழ்நிலை வித்தியாசம், ஆனால் ஜெபத்தை அவன் என்ன செய்யல? விடவே இல்லை. இன்றைக்கு நமக்குள்ளே ஜெப ஆவி காணப்படுகிறதா? வீட்டில் சும்மாவே இருப்போம், ஆனால் ஜெபம் பண்ண மாட்டோம்.
ஜெப ஆவி நமக்கு தேவை. இந்த கடைசி நாட்களில் எப்போதும் விழித்திருந்து என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்க. நாட்கள் பொல்லாதவையில் ஆனபடியால் காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞானமற்றவர்களைப் போல நீ நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசி. இந்த காலையிலே ஜெபத்தின் ஆவி நம்ம எல்லாருக்குள்ள காலம். 2வது 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்துசாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்று வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியது இல்லை. போதும். 12ஆம் வசனத்தினுடைய பாதியிலிருந்து வாசிங்களேன், மெல்ல முழுசுமே வாசிங்க. ராஜாவினால் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வேர்த்தி பண்ணுகிறதும் புதைபொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போது தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான். என்ன செய்வான்? வெளிப்படுத்துவான். நடந்ததா? வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே பாருங்கள், 26வது வசனம். இந்த வசனத்தின் அர்த்தமாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. போதுமா? அப்ப தானியேலுக்குள்ள வியாக்கியான வரம் அல்லது மொழிபெயர்க்கிற வரம் என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. நம்முடைய ஜீவிதத்தில் பரிசுத்த ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுகிற வேளையில தீர்க்கதரிசன வார்த்தைகள் வரும்போது அதை மொழிபெயர்க்கிற ஒரு ஆவி நமக்கு தேவை. கர்த்தருடைய வசனம் நீங்க வாசிப்பீனால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசன வரம் என்று சொல்கிறது ஒரு மொழிபெயர்ப்போடு கூட நம்முடைய தாய்மொழியிலே பேசப்படுகிற ஒரு காரியமாக, மொழிபெயர்க்கிற காரியமாக இருக்கிறது. நீ அடுத்தது உள்ள போவோம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 1:17. இந்த 4 வாலிபருக்கும் இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். எல்லாரை பார்க்கிலும் மிகவும் அறிவுள்ளவனாய் மாற்றினார். கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறவர். அவரிடத்தில் கேட்கிற எவனும் என்ன செய்கிறார்? பெற்றுக்கொள்கிறார். கடைசி அவர் வசனத்தை வாசித்து முடிப்போம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உங்களில் ஒருவன் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையாவது 4வது வசனத்தை வாசி. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அடுத்தது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். அவர் பரத்திலிருந்து தம்முடைய ஞானத்தை தருகிறார். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் ஒருவனும் நம்மோடு கூட எதிர்த்து நிற்க கூடாது என்று வேதம் சொல்வது. இந்த அருமையான நாளிலே ஸ்தேவானின் ஆவி நமக்குள்ளே காணப்பட்டது. ஸ்தேவானுக்குள்ளே இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே காணப்பட்டது. யோசேப்பினுக்குள்ளே காணப்பட்ட கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியை நம்மிடத்திலே வரட்டும். தானியேலுக்குள்ளே காணப்பட்ட கர்த்தருடைய ஆவியானுடைய செயல்பாடுகள் நமக்குள்ளே வரட்டும். கர்த்தர் அதற்கு தயை புரிவாராக. தலைகளை தாழ்த்துவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் சிநேகம் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் எங்களோடு நீர் பேசினேன். உள்ள விலையேற பெற்ற சத்தியத்திற்காக எங்களை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தேவானுக்குள்ளே காணப்பட்ட அந்த ஞானமும் விசுவாசமும் ஆண்டவரே, அதன் மூலமாய் செயல்பட்ட காரியங்களை நாங்கள் வசனத்தில் வாசித்தோமே.
யோசேப்புக்குள்ள காணப்பட்ட அந்த மன்னிக்கிற மேன்மையான குணம், தானியேலுக்குள்ள காணப்பட்ட அந்த ஜெபத்தின் ஆவி இந்த நாட்கள் எங்களுக்குள்ளேயும் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறவர் அல்லவா? எங்களுக்குள்ளே அந்த ஞானத்தின் ஆவியை தந்து சம்பூர்ணமாக எங்களை வழி நடத்துவீராக. வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு நல்ல பிதாவே, ஆமென்.